தென்னை விவசாயிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி தென்னை மரங்களில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இந்த வண்டு பிரச்சனை அதிகமாக இருக்குது. பாருங்கள், ஒரு மரத்தில் எப்படி வண்டு கடித்து மேலே குருத்தோட மரத்தையே சாய்ச்சிருச்சு. நல்லா காய் பிடிக்கிற மரம் இந்த ஸ்டேஜில் தான் உங்களுக்கு அதிகமாக வண்டு விழுவ ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா 2.5 வருஷத்துலேருந்து வண்டு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருது. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊசி வண்டு இந்த மாதிரிலாம் உட்காந்து குருத்தை கடித்து துப்புறது. இது பாருங்கள், இவ்வளோ பெரிய மரமாகிடுச்சு, எப்படி வண்டு கடித்து துப்புறது பாருங்கள். இதுதான் இன்றைக்கி அதிக அளவில் தென்னை விவசாயிகள் பார்க்குற ஒரு பிரச்சனையாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த மரத்தில் வந்து காய் சிறுத்து போகிறது, மரம் சிறுத்து போகிறது, குறும்பை எவ்வளோ காய் பிடிச்சாலும் நிற்க மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இன்றைக்கி இருக்குது. அதனால் இன்றைக்கி இதுக்கு என்ன வழின்னு பார்த்திங்கன்னா, வேறு வழியாக மருந்து கொடுக்குறது தான் இன்றைக்கி சிறந்த வழியாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. வேறு வழியாக மருந்து கொடுக்குறதுனால என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மரத்தில் இருக்கிற எல்லா கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு நீங்கிடும். இதில் பாருங்கள், 3 பாலை இருக்குது. 3 பாலையிலையுமே ஒரு பிஞ்சு கூட இல்லை, எல்லாம் கொட்டி போச்சு. இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. பாருங்கள், இதுலேயும் பாருங்கள், சரிங்களா, மேலே பாருங்கள், ஒரு பிஞ்சு கூட இல்லை. பாலை மட்டும், வெறும் பாலை மட்டும்தான் விட்டுருக்கு, எல்லாம் கொட்டி போச்சு. எல்லாம் பாருங்க, ஒரு 4 காய் 3 காய் தான் ஒரு கொலைக்கு நிற்கிதுங்க. இது இப்படி நின்றுச்சுன்னா, ஒரு 400 மரத்தில் 4 காய் 3 காய் நின்னா இது விவசாயிகளுக்கு பெரும் இழப்பீடாகும். அதுக்காக தான் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, இந்த வேறு வழியாக மருந்து கட்டிகிட்டு இருக்கிறது. இந்த வேறு வழியாக மருந்து கொடுக்குறதுனால என்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து மரத்துக்கு நம்ம நேரடியாக நம்மளுக்கு எப்படி இந்த உடம்பில் குளுக்கோஸ் சத்துறோம், இந்த சத்து குறைபாடுகள் அவ்வளோ குளுக்கோஸ் சத்துறோம், அதே மாதிரி தான் இது இயற்கையாக ஒரு 5-6 ஜிங்கு, போரானு, மைக்ரோன்ட்டு உங்களுக்கு கடல் பாசி, மெக்னீசியம், இதெல்லாம் ஒரு கலந்து ஒரு 8 வகையான கலவை உங்களுக்கு கலந்து வருது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரம் தெளிவாக இருக்கும். சீக்கிரமாக உங்களுக்கு ஊட்டச்சத்தோ உங்களுக்கு எது கம்மியாக இருந்தாலும் எடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மரம் நல்லா வேலை செய்கிறோம். பாருங்கள், ஒரு மரம் பாருங்கள், எவ்வளோ பெரிய மரம் அப்படியே சாய்ச்சிருச்சு. இது வண்டு பிரச்சனை தாங்க. இந்த அந்த காய் பிடிக்கிற ஸ்டேஜில் தான் வண்டு அதிகமாக வரும். ஏன்னா அப்போ தான் வந்து வண்டுக்கு உண்டான உணவு அதில் வந்து கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து வண்டு உட்காந்து உங்களுக்கு கடிக்க ஆரம்பிக்குது. அதுக்காக தான் இந்த மாதிரி வேறு வழியாக மருந்து கட்டுறோம். எப்படி கட்டுறாங்கன்றப்ப பாருங்கள், காட்டுறோம். இந்த மாதிரி அடியில் ஒரு 2 அடி மரத்தை விட்டு 2 அடி to 3 அடி தள்ளி வெட்டினா தான் அந்த இழுக்கக்கூடிய வேர் வரும். மரத்துக்கு பக்கத்துலேயும் போடக்கூடாது, கிட்டத்தட்ட 3 அடிக்கு மேலேயும் போடக்கூடாது. அந்த 2 to 3 அடிக்குள்ளே தான் வெட்டி வேர் எடுக்கணும். எடுத்திங்கன்னா தான் அந்த வேர் தான் வந்து உங்களுக்கு மரத்துக்கு இழுக்கக்கூடிய வேராக இருக்கும். பக்கத்தில் போடுற வேரில் இழுக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தெளிவான வேரை எடுத்து நீட்டாக ஒரு கவரில் வச்சு மருந்தை ஊற்றி 100 ml ஒரு 5-6 வகையான மருந்து கலந்துருக்கும். அதெல்லாம் கலந்து ஒரு மரத்துக்கு 100 ml கட்டி கொடுத்துட்டோம்னா அது ஒரு 1 to 2 நாளுக்குள்ள உங்களுக்கு மேலே ஏறிடும். ஒவ்வொன்று 1 மணி நேரத்தில் கூட இழுக்கும், ஒவ்வொன்று 1 நாள் கூட ஆகும், ஒவ்வொன்று 2 நாள் கூட ஆகும். மினிமம் 2 நாள் கூட உங்களுக்கு எல்லா மருந்தும் மேலே மரத்துக்கு ஏறிடும். ஏறிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மரத்தில் இருக்கிற கம்ப்ளைண்ட் எல்லாமே உங்களுக்கு நீங்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மரம் டெவலப் ஆகும். காய் உங்களுக்கு எண்ணிக்கையும் அதிகமாகும். ரெண்டாவது இந்த வண்டு பிரச்சனையும் இருக்காது. குறைஞ்ச ஒரு 1 to 2 மாதத்துக்குள்ள உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்துடும். நீங்களே பார்க்கலாம், அந்த பூச்சியெல்லாம் கீழே செத்து கிடக்கும், மரத்துக்கடியே அந்த கள்ளிப்பூச்சி, மாவு பூச்சியெல்லாம் கொட்டி கிடக்கும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு நீங்கிடும். இதான் எனக்கு சிறந்த வழி. நன்றி, வணக்கம்.